إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஏகரேவனாகிய வல்ல அல்லாஹ்விற்கே அனைத்து உலகத்தினுடைய புகழும் புகழ்ச்சியும் உரித்தானதாக ஈர் உலகத்தின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்கு ஒன்று குழும்பிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டமாக என்று கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறுவர்களே, இன்றைய பெருநாளினுடைய தினத்தில் ஈதுல் ஃபித்ரினுடைய இந்த ஹுத்பாவில் இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை நாம் கவனத்தில் எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன விஷயம்? இந்த இஸ்லாமிய சமூகத்தை மறுகட்டமைப்பு நாம் செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தை சரியாக எப்படி இதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தினார்களோ, இந்த சமுதாயத்தை கொண்டு சென்றார்களோ, அதே போல நாமும் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறையினர் இந்த நாட்டில் இந்த ஊரில் தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையோடு வீரத்தோடு தைரியத்தோடு வாழ்வதற்கு பல அடிப்படைகள் இல்லாமல் போய்விடும் சொல்வார். இந்த சமுதாயத்தை பொறுத்தளவிற்கு நம்முடைய ஊரை குறித்து எடுத்துக்கொண்டால் காயல்பட்டினத்திற்கென்று ஒரு சிறந்த வரலாறுகள் இருக்கிறது. அந்த கடந்த வரலாறுகள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். முஸ்லிம்களால் இந்த ஊர் கொண்டாடப்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், காயல்பட்டினம் என்று சொன்னால் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட அது முஸ்லிம் நாட்டை போல ஒரு ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காயல்பட்டினம் என்பது மற்ற முஸ்லிம்களால் ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய பார்வையில் பார்க்கப்பட்ட ஒரு ஊர் காயல்பட்டினம். அப்பேற்பட்ட ஒரு மக்கள், ஈமானியுடைய மக்கள், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், முஸ்லிம் சமுதாய மக்கள் அதிகமாக ஒன்று குழுவிருக்கின்ற ஒரு ஊர் காயல்பட்டினம். இவ்வளவு சிறப்புகளும் ஈமானுடைய மக்களும் மறுமைக்காக வாழக்கூடிய மக்களும் இருக்கின்ற ஒரு நிலையில் அதுவெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இந்த காயல்பட்டினம் நகரத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சமுதாயத்தை பலகீனப்படுத்திவிட்டால், அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய மார்க்க பற்றை பலகீனப்படுத்திவிட்டால், அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தையும் அந்த சமுதாயத்தினுடைய வரலாற்று அடையாளத்தையும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும். அதன் மூலமாக அதிகாரத்தில் இருந்தும் பலத்தில் இருந்தும் அந்த சமுதாயத்தை குன்ற செய்து இல்லாமல் ஆக்கிவிட முடியும். இதுதான் மிகப்பெரிய ஒரு சதி. அப்ப இந்த சமுதாயத்தை பலகீனப்படுத்துவதனுடைய மிக முக்கியமான காரணம் நாம் கவனிக்க தவறிவிட்டோம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவர்கள் கவனித்து இந்த சமுதாயத்தை நமக்கு கட்டமைத்து இவ்வளவு பெரிய ஒரு ஊரை நம்முடைய கையில் அழகாக கொடுத்து விட்டார்களோ, அந்த ஊரை நாம் கட்டி காப்பதற்காக தயாராகவில்லை என்று சொன்னால், அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால், வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊரிலே சிறுபான்மையினராக மாற்றப்படுவார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட கிட்டத்தட்ட 200 கிலோ
போதைப் பொருள் நமது ஊருக்கு வெளியிலே பிடிக்கப்பட்டது. 200 கிலோ. ரமலானுடைய கொண்டாட்டங்களில் ஒன்றாக போதைப் பொருட்களை உபயோகிப்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதைப் பொருளிலே மூழ்கி கிடக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு நம்முடைய ஊரினுடைய ஜமாஅத்துகள் எந்த முயற்சிகள் எடுத்திருக்கிறது? மது அருந்துவதிலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதிலும் சர்வ சாதாரணமாக பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த காயல்பட்டினத்தினுடைய ஜமாஅத்தினுடைய தலைவர்கள், சமுதாயத்தினுடைய தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள் இதை தடுப்பதற்கு நம்முடைய ஊரில் என்ன முயற்சி செய்தார்கள்? இந்த 200 கிலோ என்பது கூட ஏதோ தேர்தலினுடைய நேரத்தில் கொண்டு வரப்பட்டதனால் பிடிக்கப்பட்டது. அது இல்லாத நேரத்தில் நம்முடைய ஊரிலே எந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100 கிராமை எடுத்துக்கொண்டாலே அந்த போதைப் பொருட்களை 100 பேர் பயன்படுத்தலாம். 100 கிராம் 200 கிலோ என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை நாம் எப்பொழுது படிப்படை பெறப் போகின்றோம்? இந்த ஊருக்கு பல வரலாறுகள், சிறப்பு வாய்ந்த வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாறை தெரிந்து நாம் வைத்திருக்கின்றோமா? வரலாறு தெரிவதனுடைய பாடம் என்ன? நாம் வரலாறு படைக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் இந்த காயல்பட்டினம் அப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய வரலாறாக இருந்து விடக்கூடாது. இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதை விட சிறந்ததாக வரலாறுகள் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்திலே பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலத்தினுடைய இளைஞர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலாகு உம்மதி அலா யதி உக்லிமத்து சுஃபஹா. மடமையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கையில் தான் இந்த சமுதாயத்தினுடைய அழிவு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட இளைஞர்களுடைய கைகளில் இப்பொழுது போதைப் பொருட்கள் புழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாம் இன்றைக்கே நாம் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் வருங்காலத்தில் காயல்பட்டினம் என்ற பெயர் மங்கி போகி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பெயர் பெரிதாக தெரிந்துவிடும். அந்த பெயர் பிரபலமாகிவிடும். இப்போதே அப்படித்தான் நிறைய சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். முந்தைய காலகட்டத்தில் காயல்பட்டினம் என்று சொன்னால் மற்ற ஊர்களில் இருந்து அனைவருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஊர் காயல்பட்டினம். ஒரு காவல்துறை, காவல் நிலையம் கிடையாது, ஒரு தியேட்டர் கிடையாது, ஒரு மதுபான கடை கிடையாது, சூதாட்ட இடம் கிடையாது. ஆனால் காவல்துறை உள்ளே வருவதற்கு ஜமாஅத்திடம் அன்றைய காலத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலை என்ன? இளைஞர்கள் சூதாட்டத்திலும் மதுவிலும் போதைப் பொருட்களிலும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அதை காரணமாக வைத்து காவல்துறையில் இருந்து அனைவருமே உள்ளே வந்து முஸ்லிம்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயம், நம்மை சுற்றி உள்ள பகுதிகளை நாம் கவனிக்க வேண்டும். நம்மை பார்த்து நாம் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இவர்கள் என்று அவர்கள் நினைக்க வேண்டுமே தவிர இவர்களுக்குள்ளாக இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டு இவர்களுக்குள்ளாக இவர்கள் பிரச்சனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், இவர்களில் ஒற்றுமை இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இன்றைய காலத்தில் பிரிந்து கிடக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு நாம் முயற்சி செய்யாமல் சமுதாயத்தினுடைய வெற்றியை நம்மால் தீர்மானிக்கவே முடியாது, அதை அடையவே முடியாது. ஒரு குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர் ஒரு அருகில் அமர்கிறார் என்று சொன்னாலும் சரி, ஒரு தெருவில் நடந்து வருகிறார் என்று சொன்னாலும் சரி, அவரை பார்த்து விளங்கி போகக்கூடிய நிலை இன்றைய காயல்பட்டத்தில் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர் ஒரு தௌஹீத் என்று பேசினால் அவருக்கு பக்கத்தால் அமர மாட்டார்கள். பேருந்துகளில் அவர் தெருவில் நடந்து வந்தால் அவருடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள், சலாம் சொல்ல மாட்டார்கள். இந்த அளவிற்கு முஸ்லிம்களிலேயே ஒரு முஸ்லிமை பார்த்து வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. அவன் எங்களை சார்ந்தவர் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதற்கெல்லாம் இன்றைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றோம்.
சமுதாயத்துடைய ஒற்றுமைக்கு எந்த முயற்சிகளை எடுக்க போகின்றோம்? இதுவெல்லாம் சமுதாய பொறுப்பாளர்கள், தலைவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும். குறிப்பாக இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாற்றுடைய இந்த காயல்பட்டினத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வரலாற்றை வரலாற்றாக மட்டும்தான் நாம் பார்ப்பதை போல இனி வரக்கூடிய சமுதாயமும் பார்க்கும். அதற்கு பிறகு நம்முடைய ஊர் பழைய நிலையில் இருக்காது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே தற்போது நிலைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்முடைய காயல்பட்டினத்தினுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சோழர்களே, ஒரு காஃபிரை விட, ஒரு முஸ்லிம் அல்லாதவரை விட முஸ்லிமை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர் என்று வந்துவிட்டால் இவர் அந்த ஜமாத், அவர் அந்த ஜமாத், இவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இவருக்கு தான் நான் உதவி செய்வேன் என்று, அதில் கூட எந்த அளவிற்கு காயல்பட்டினத்தினுடைய மக்களுடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் வாகனத்தில் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து கூட யாசகம் கேட்டால் அதற்கு அவருக்கு நிரப்பமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இந்த காயல்பட்டினத்தினுடைய முன்னோர்கள். ஆனால் இப்பொழுது யாராவது யாசகம் கேட்டால், யாராவது அல்லாஹ்வினுடைய பாதல் தர்மம் கேட்டால், நீங்கள் எந்த ஜமாத், எந்த பள்ளிவாசல், எந்த மஹல்லா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? சொல்ற நம்முடைய சகோதரர், நம்முடைய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவருமே சகோதரர்கள். முஸ்லிம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கொள்கை என்பது மசாலாக்கள், சட்டங்கள் என்பது அது அடுத்தது. முஸ்லிம் என்றால் முதலாவதாக நாம் சகோதரன், என்னுடைய தோழன் என்று நாம் கருத வேண்டும். அந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்மிடத்தில் ஒற்றுமையே வராது. சொல்றோம், காயல்பட்டினத்தில் மற்றவர்கள் எது வந்து செய்ய வேண்டும் என்றாலும் நம்மிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டிய நிலை இருந்தது. இப்பொழுது காயல்பட்டினத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது முஸ்லிமாக வந்தால் அவர்களை வாழ வைப்பதற்காக, அவர்களுடைய தொழிலை செய்ய வைப்பதற்காக, அவர்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்காக முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக சமீபத்தில் கொம்புத்துறையிலே நடந்த எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்கள் ஒரு வருடமாக அவர்கள் எந்த தொழிலும் செய்யாமல் போராடி கொண்டு முஸ்லிமாக அங்கு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் இது காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு இடம். முஸ்லிம்களால் 40 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்ட, தானமாக கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய 200 குடும்பங்கள், ஒரு 500 ஓட்டு இருக்குமா? 500 ஓட்டு இருக்கும். ஆனால் இவ்வளவு 50,000க்கு மேல் ஓட்டுகளை நிரப்பி வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள், கட்சிகள், மஹல்லாக்கள், ஜமாத்துகளை வைத்திருக்கின்ற நம்முடைய ஊரிலே இருந்து அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் பலகீனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய ஊரில் நடக்கக்கூடியது. இதை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம். இது கண்டிப்பாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு அந்த மக்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், உடன்பிறப்புகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுப்பவர்களாக இருந்துவிட்டு பிறகு யாசகம் கேட்பவர்களாக ஆகினால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கவலை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொல்றோம், நினைச்சு பாருங்க, அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? கேட்டோருக்கு 1000, 5000, 10,000 என்று எடுத்து சர்வ சாதாரணமாக கொடுத்தவர்கள் இன்று 500, 1000ற்கு மற்றவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய நிலைமை. அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக அந்த சகோதரர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இது நம்முடைய காயல்பட்டினத்தில் அநீதமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? ஏன் இந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தர முடியவில்லை? நம்மிடத்திலேயே ஒற்றுமை கிடையாது. நாம் ஒற்றுமையாக நின்று அவர்களுக்காக குரல் எடுப்பு நம்மால் முடியவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும். நமக்கு உதாரணம் என்னவென்று தெரியுமா? இன்றைய காயப்பட்டத்திலே நிம்மதியாக, சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய புறச்சூழல்களை, நம்முடைய சுற்றியுள்ள பகுதிகளை, அதனுடைய நிலைமைகளை நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால், நமக்கு உதாரணம் இப்பொழுது பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலஸ்தீனிலே போர். அதுதான் நமக்கு உதாரணம். அந்த மக்கள் எவ்வளவு துயரப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், அந்த அரபு நாடுகள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அது ஒருபுறம் இருந்தாலும் வரலாற்று ரீதியாக நாம் கவனிக்க வேண்டும். வரலாற்று ரீதியாக அந்த பலஸ்தீனினுடைய மண்ணில் அந்த மக்கள் செய்த தவறு என்பது இன்னும் பதியப்பட்டுதான் இருக்கிறது. யூதர்களை சுதந்திரமாக தங்களுடைய மண்ணிலே உலாவ விட்டார்கள், அவர்களுக்கு இடத்தை கொடுத்து விட்டார்கள், அவர்களை கண்டுகொள்ளவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய வீடுகளில் வந்து அவர்கள் வேலை செய்து அவருடைய விருப்பத்தின் பெயரிலே முஸ்லிம்களுடைய பெண்களை திருமணம் செய்து அங்கு மது, போதை, சூதாட்டம், அந்த முஸ்லிம்களுடைய நாட்டிலே விபச்சாரம் எல்லாவற்றையும் அவர்கள் பெருக செய்தார்கள். எல்லாம் சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, எல்லா சுதந்திரம் வழங்கப்பட்டது, அவர்களுடைய விருப்பத்தில் விடப்பட்டது. அதனால் இன்றைக்கு அந்த பலஸ்தீனினுடைய அந்த நாட்டிற்குள்ளேயே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பலஸ்தீன் என்ற அந்த நாடு சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக வரைபடத்தில் இருந்து பலஸ்தீன் என்ற நாடு எடுக்கப்பட்டு விட்டது. அந்த பெயர் எடுக்கப்பட்டுருச்சு, அதுக்கு மேல இஸ்ரேல் என்ற பெயர் தான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். நாம் இப்பொழுதே திரும்ப பரிசோதனை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஊரை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஊரினுடைய பெயர் பிற்காலத்தில் மாற்றப்படலாம். அது எந்த பெயராக வேண்டாலும் இருக்கலாம். அதனால் நாம் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய காயல்பட்டினம் என்ற மண் நமக்கு சொந்தமோ, அதே போல அதை நிர்வகிப்பதும், அதை ஆளுவதும், அதை ஆட்சி செய்வதும், அதனுடைய அதிகாரமும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்ற அந்த வரலாற்றோடு நின்று விடாமல் காலம் காலமாக நம்முடைய கைகளில் அதை வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய வசனம், நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் எப்பொழுதும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பலத்தை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களை பயந்து அஞ்சு செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ ஆகரீன மின் தூனிஹிம், அவர்கள் அல்லாத, உங்களுக்கு தெரிந்த எதிரிகள் அல்லாத எதிரிகளும் இருக்கிறாங்க. அதனால் லா தஅலமூனஹும் லா தஅலமூனஹுமுல்லாஹ் யஅலமுஹும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். அதனால் உங்களுடைய பலத்தை, பலம் என்று சொன்னால் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால், எப்படி ஒரு ஓநாய் கூட்டத்திலிருந்து தனியாக போகின்ற ஒரு மானை வேட்டையாடுமோ, அதே போலத்தான் நம்முடைய சமுதாயம் இன்றைய காலத்தில் நாம் பிரிந்து சென்றோம் என்று சொன்னால், நம்மை ஒவ்வொன்றாக நம்மை வேட்டையாடி, நம்மை பலகீனப்படுத்தி, நம்முடைய சமுதாயத்தை சீரழித்து விடுவார்கள். எவ்வளவோ சம்பவங்கள் கடந்த ஆண்டிலே 3 சம்பவங்களுக்கு மேல் நடந்து விட்டது. பெண்களின் மீது இழைக்கப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான விஷயங்கள். காயல்பட்டினம் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊர் என்ற அந்த பாரம்பரியம், அந்த பாதுகாப்பு, அந்த வரலாறு உடைக்கப்பட்டதா இல்லையா? நம்முடைய ஊருக்குள்ளாகவே எத்தனை பெண்களை அவர்கள் தீண்டி இருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள். யோசிக்க வேண்டுமா இல்லையா? இதுவெல்லாம் எப்படி நடக்கிறது சர்வசாதாரணமாக? இதெல்லாம் பல தூண்டல்கள் இருக்கிறது என்பதை நாம் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய வருங்காலம் கேள்விக்குள்ளாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளினுடைய வருங்காலம் கேள்விக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து, இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமாக நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை, சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை அவர்களுக்கு போதித்து அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். கடைசியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள்
அந்த பாரசீகத்தினுடைய அரசருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் சொல்கின்ற வார்த்தை, அவர்கள் இன்னும் அங்கு செல்லவில்லை, பாரசீகத்திற்கு செல்லவில்லை. அவர் சொல்கிறார், பாரசீகத்தினுடைய மன்னரே, காலித் இப்னு வலீதிலிருந்து வரக்கூடிய கடிதம் இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். உங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅஸ்லிமு வ இல்லா ஃபஅதுல் ஜிஸ்யா. இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நீங்கள் சூழ்ச்சிகள், சதிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபஅஸ்லிமு, நீங்கள் இறைவனை அறிந்து கொண்டு, படைத்தவனை அறிந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லா ஃபஅதுல் ஜிஸ்யா, இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஜிஸ்யாவை, வரியை இஸ்லாமிய நாட்டிற்கு, இத்தனைக்கும் பாரசீகம் என்பது பேரரசு நாட்டிடத்திலே, மன்னரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் ஜிஸ்யாவை கட்டுங்கள், வரியை கட்டிக்கொண்டு இஸ்லாமிய பாதுகாப்பில் இருங்க. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு சாய்ஸ். என்ன காரணம்? அவர் சொல்கிறார்கள், வ இல்லா ஃபகத் ஜிஅதுகும் பிகௌமின். ஏன் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் உங்களுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. யுஹிப்பூனல் மௌத் கமா துஹிப்பூனல் ஹயா. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசிப்பதை போல மௌத்தை, மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது வருவதற்கு. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் சதி செய்யாதீர்கள் என்று காலித் இப்னு வலீத் அவர்கள் எச்சரிக்கை கடிதத்தை அனுப்பினார்கள். முதலாவதாக நம்முடைய சமுதாயத்தை ஒற்றுமை என்பால் நாம் ஒருமைப்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் ஒன்றாக ஒரு அணியில் நிற்கவில்லை என்று சொன்னால், ஓனாய் வேட்டையாடுவதை போல நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள், அவர்கள் சீரழிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து நம்முடைய வருங்காலத்தை சரியாக சீரமைக்கக்கூடிய கடமையில் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும், அனைத்து இளைஞர்களும் இருக்கிறோம். அதனால் வல்ல ரஹ்மான் நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைத்து ஒருமைப்படுத்தி அந்த ஒற்றுமைக்காக போராடி நாம் ஈமானோடு எக்காலமும் வரலாற்றை எழுதக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்பவர்களாக இந்த காயல்பட்டினத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.